எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி ராகி இடியாப்பம், ராகி சப்பாத்தி ஒரே மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே 2 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவு 2 கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி, அதை நான் இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை அதில் கலந்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மாவை கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம். இடியாப்பம் மட்டும் செய்கிறீங்கன்னா உப்பை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மட்டும் பண்ணுறீங்கன்னா உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டுமே பண்ணுறதுனால உப்பு மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் இருக்க மாவெல்லாம் நல்லா தண்ணியில் கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா பிடிக்க வர மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்ல மாவு திரண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சரி பங்கு வச்சாதான் இந்த மாதிரி பிசைய வரும். இல்லாட்டா மாவு ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். நமக்கு சப்பாத்தி பண்ண முடியாது. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு. இப்போது இடியாப்பத்துக்கு எடுத்து வச்சதை நம்ம குழலில் போட்டு புழிஞ்சிக்கலாம். ரொம்ப பொடி கண்ணாக இருக்கிற அச்சை யூஸ் பண்ணாதீங்க. அது அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது அதை விட அடுத்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வச்சிடலாம். 7-10 நிமிஷம் வேகணும். ஏற்கனவே நம்ம மாவு கொஞ்சம் வெந்ததுனால 7-10 நிமிஷம் வேக வச்சா போதும். வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அப்படியே ஷைனிங்காக தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னா. நான் அதை பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது. நம்ம ராகி இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே தேங்காய் பூவும் சர்க்கரையும் சேர்த்து பரிமாறலாம். அடுத்தது நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இது கோதுமை மாவு தொட்டு தேய்க்கிறதுக்காக. தொட்டு தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சப்பாத்தி தேய்க்க வரும். ராகி சப்பாத்தி பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாகவே பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு தூவி நான் தேய்க்கிறேன் பாருங்கள். ஓரங்களில் லைட்டாக விரிசல் விடும். நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா விரிசல் அதிகமாகிட்டு உங்களால் தேய்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் சாஃப்டாக மாவு தூவி சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா தின்னாக நம்ம சப்பாத்தி மாதிரியே வரும். பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சோன்னா நல்லா வரும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி சுடுற மாதிரியே 2 பக்கமும் நல்லா வேக வச்சு சுட்டு எடுத்துடலாம். ராகி மாவு கரெக்டாக பிசைஞ்சு நல்லா பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எனக்கு உப்பி வந்திருக்கு. இது மாதிரி நல்லா உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போது ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ராகி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தயிர் நல்ல காம்பினேஷன். தயிர் மேலே கொஞ்சமாக சால்ட் தூவி தொட்டுக்கிட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வெள்ளை பாகு தொட்டுக்க கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ராகி இடியாப்பம், ராகி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.